அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய ஆன்மீக தகவல். யோகம் தரும் மதுரை ஸ்ரீ யோக நரசிம்மர். மதுரையை அடுத்துள்ள ஒத்தக்கடை என்னும் ஊரிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்துல அமைந்திருக்கு ஆனைமலை. ஆனைமலையின் அடிவாரத்தில் தான் ஸ்ரீ யோக நரசிம்மரின் திருக்கோயில் இருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்துல ஆனைமலைனா கஜகிரின்னு சொல்லுவாங்க. அங்க சக்கர தீர்த்தம், அதாவது தாமரைக்குரம் பக்கத்துல தான் ரோமச முனிவர் புத்திர பாக்கியம் வேண்டியும் பிரகலாதனுக்கு காட்சி தந்த ஸ்ரீ நரசிம்மர் தனக்கும் காட்சி தர வேண்டும் என்ற கடும் தவம் இருந்தாராம். அவரோட தவத்தால் மகிழ்ந்த ஸ்ரீ நரசிம்மர் இரண்யனை வதம் செய்த போதிருந்த அதே உக்கிரத்தோட முனிவருக்கும் காட்சி தந்தாராம். வெப்பம் தாங்க முடியாம தேவர்களும் முனிவர்களும் கஜகிரிக்கு ஓடி வந்தாங்க. அதற்கு அடுத்தபடியா வாயு பகவான் மூலம் பிரகலாதனை அந்த இடத்திற்கு கொண்டு வந்தாங்க. பிரகலாதனின் வேண்டுகோளுக்கிணங்க ஸ்ரீ நரசிம்மரும் சிறிது சாந்த நிலை கொண்டாராம். அடுத்தபடியா ஸ்ரீ மகாலட்சுமி தேவி ஸ்ரீ நரசிம்மரின் வலது மார்பில் குடியேறி ஸ்ரீ நரசிம்மரை பரிபூர்ண சாந்த நிலை அடைய செய்தாங்களாம். ஸ்ரீ நரசிம்மரும் சாந்த வடிவில் யோக நிலையில் ஸ்ரீ யோக நரசிம்மரா காட்சி தந்தாங்களாம். அந்த முனிவருக்கும் புத்திர பாக்கியம் அளித்தாராம். கோயிலுக்குள்ளார சென்றவுடனே தெற்கு பார்த்தபடியா முன் 2 கரங்களில் தாமரையும் பின் 2 கரங்களில் அபயவரத முத்திரைகளோடு ஸ்ரீ நரசிம்மவல்லி தாயார் காட்சி தராங்க. கருட மண்டபம், மகா மண்டபம், முன் மண்டபம் இதை அடுத்து செல்ல ஒரு சிறிய கருவறையில் மிக பிரம்மாண்டமாக ஸ்ரீ யோக நரசிம்மர் காட்சி தராங்க. பின் 2 கரங்களில் சங்கு சக்கரம் திகழ முன் 2 கரங்களை அவரோட முழங்கால் மீது வைத்து மிக கம்பீரமாக காட்சி தராங்க. நாளை என்பதில்லை நரசிம்மருக்கு. அவரோட காலை பற்றுங்கள், உங்களோட அத்தனை கவலையும் நீங்கும் என நம்புங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி மேலும் தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.